Hi, hello, welcome back to my channel. ஒரு அழகான ஃபெஸ்டிவலுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். மெயினா தீபாவளிக்காக தான் இந்த லுக் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். தீபாவளிக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் இந்த லுக்கை கிரியேட் பண்ணலாம். பட் இந்த தீபாவளிக்கே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. இந்த மேக்கப் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு காட்ட போறேன். அந்த என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், என்னென்ன டெக்னிக் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணி போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு மேக்கப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல்ல வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கி ஒரு பெரிய பேக் வந்து காலி பண்ணி அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு, குட்டியாக இருக்கனால எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா, அதனால நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மேக்கப் வந்து போடும்போது ஃபேஸ் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக தெரியும். இல்லைனா ஒரு மாதிரி மேக்கப் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஓகே, வந்து ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ தெரியுதா, அழகா பளபளன்னு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோட லிப்பையும் ஹைட்ரேட் பண்ணிக்க போறேன். அதுக்கு நான் வந்து லிப் பாம் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் பாப்போட லிப் பாம் இருக்கா. இது வந்து லைட்டா ஒரு டிண்ட் இருக்கும். லைட்டா இல்லை, நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நிறைய தடவை போட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு நான் 452 ஐப்ரோஸ் ஜெல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ப்ரஷ் எடுத்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது எப்பவுமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹேர் நல்லா பிளாக்கா டார்க்கா இருக்கு அப்படின்னா மட்டும் பிளாக் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ப்ரௌன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நேச்சுரலா இருக்கும். இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பூலி வச்சு கோம் பண்ணும்போது எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். இப்போ வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். இந்த சைடு ஃபில் பண்ணல, இந்த சைடு ஃபில் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து கன்சீலர் வச்சு ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்கள் ஐப்ரோஸ் இன்னும் அழகாக டிஃபைன்டாக தெரியும். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா திக்கான ஐப்ரோஸ் இருக்குன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. பட் நான் எனக்கு வந்து தின்னாக இருக்கிறனால பண்ணுறேன். உங்களுக்கு தின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களோட ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்ஷனுக்காக நான் வந்து எல்லைகளோட ரெட் கரெக்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிங்கராலே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கரெக்டர் போடும்போது நீங்கள் வந்து அதிகமாக போட்டக்கூடாது. அதிகமாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸே உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தெரியும். ஸோ அதிகமாக போட்டுறாதீங்க, அளவாக போடுங்க. இதை வந்து நான் டேப் பண்ணி அப்ளை பண்ணல. இப்படி நான் வந்து நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு போய்க்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து 452 ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட எந்த ஃபவுண்டேஷன் இருக்கோ அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பஞ்சால் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். நான் ஏன் இன்றைக்கி ப்ரஷ் யூஸ் பண்ணேன்னா, எல்லாருக்கிட்டையும் ப்ரஷ் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஈஸியாக அஃபோர்டபுளாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு ஃபவுண்டேஷன் பத்தலை, நெத்திக்கெலாம் போட பத்தலை. ஸோ நான் திருப்பியும் கொஞ்சோண்டி ஒரு பம்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கே வந்து நான் டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து இல்லை நெத்தி சைடெலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நேச்சுரலாக இருக்கும் மேக்கப் பார்க்குறதுக்கு. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணேனோ அதுதான் நீங்களும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக கன்சீலர் போட்டுக்க போகிறேன். கன்சீலருக்கு நான் சேம் 452 கன்சீலர் எடுத்துக்கிறேன். செல்ஃப் யூஸ்க்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு கன்சீலர் பார்க்குறீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப அஃபோர்டபுள், 200 சம்திங் தான் இருக்கும். லைட்டாக நோஸில் இங்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங்காக தெரியணுன்றக்காண்டி சேம் அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஃபேஸ் மேக்கப் வந்து பார்க்க ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும்.
அண்ட் நேச்சுரலாக இருக்கும். இப்போ வந்து பார்க்க உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக தெரியும், பட் டைம் ஆக செட்டில் ஆகிடும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கன்சீலர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேணான்னா நீங்கள் ஃபவுண்டேஷனோட நிறுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம். பவுடரும் சேம் நான் இதே ஸ்பஞ்சில் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த சைடு இந்த பக்கமாக நான் எடுத்து இந்த மாதிரி உங்களோட அண்டர் ஐஸில் செட் பண்ணணும். நம்ம க்ரீம் ப்ராடக்ட்லாம் நம்ம ஃபேஸில் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம இந்த பவுடர் வச்சு செட் பண்ணணும். லைட்டாக மட்டும் நான் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காம்பேக்ட் போட்டுருவேன். இது மேலே இன்னும் போட்டுட்டே போகிறோமே, ரொம்ப ஹெவியாக இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். பட் ஃபைனலாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆனோன்னே நம்மளுக்கு மேக்கப் வந்து செட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நான் ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ரீசன்ட் டைமில் என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த காம்பேக்ட்டு. ஸோ அகைன் நான் வந்து இந்த காம்பேக்ட் வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்க்க ரொம்ப பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கும், பட் டைம் ஆக செட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஐஷேடோ பக்கத்தில் நான் ரொம்ப சட்டிலாக இந்த பிங்க் கலர் தான் நான் வந்து அப்ளை பண்ணி போகிறேன். இது வந்து சும்மா சிம்பிளாக நம்ம ஐஷேடோ எடுத்து ஜஸ்ட் அப்ளை பண்ணுறவங்க தான். என்னோட அவுட்ஃபிட் வந்து பிங்க் கலரில் இருக்கனால தான் நான் பிங்க் போடுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதை நீங்கள் கையிலே கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பண்ணி காட்டவா? இந்த மாதிரி ஃபிங்கரில் எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கராலே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கூட ப்ரஷ் தேவையில்லை, ஃபிங்கராலே அப்ளை பண்ணிக்கலாம். எங்கிட்ட இருக்கிறதுலே பயங்கர அஃபோர்டபுளான ஐலைனர் தான் இந்த டாஸ்லரோட ஐலைனர். இது வந்து ஜஸ்ட் 60 ருபீஸோ என்னமோ தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐலைனர்னு வாங்கும்போது இதுதான் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஜல் போட்டுக்கலாம். காஜலும் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே அஃபோர்டபுளான காஜல் எலைட்டினோட காஜல். காஜல் வந்து நான் இந்த கண்ணில் போட்டிருக்க மாதிரி அவுட்டர்ல கொஞ்சம் டார்க்கா, உள்ள வந்து அவ்வளவா போடலை. நான் அந்த மாதிரி தான் இந்த ஐஸ்லேயும் போட போறேன். அண்ட் எனக்கு லிப்ஸ் வந்து திருப்பியும் ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் திருப்பி கொஞ்சமாக லிப் பாம் போட்டுக்கிறேன். லிப் பாம் போட்டோன்னா நமக்கு லுக்கே கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக ஹைலைட்டர் மட்டும் போட்டுக்கலாம். ஹைலைட்டர் வந்து பிஎஸ்சியோடது யூஸ் பண்ணுறேன். உங்களோட சீக் போன்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபெஸ்டிவ் லுக்கு, அந்த ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கிறனால இதெல்லாம் போட்டோன்னா அழகாக இருப்பாங்க, அதனால நான் போட்டுக்கிறேன். ஸோ தெரியுதா, அழகாக இருக்குல்ல? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் ஃபைனலாக லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடணும். லிப்ஸ்டிக் வந்து இன்னைக்கு நான் ஒரு காம்போ வச்சுருக்கேன். இந்த 2 லிப்ஸ்டிக் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே மெப்ளினோட சூப்பர் ஸ்டே மேட்டிங்க் அந்த லிப்ஸ்டிக் தான். இந்த லிப்ஸ்டிக் வந்து செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இது பிரைடல் யூஸ்க்காக வாங்கினேன். பட் எனக்கு செல்ஃபாக யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்குன்றனால எனக்கும் நான் இதை வாங்கிட்டேன். அப்படியே லிப் பாமோடய நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் லிப்ஸ்டிக் வந்து ஒட்டாது வாயில். அதனால கொஞ்சம் லைட்டாக வந்து நான் லிப் பாம் எடுக்கிறேன். கம்ப்ளீட்டாக எடுக்கலை, லைட்டாக இருக்குது. இந்த டார்க் பிங்க் காமிச்சேன் இல்லையா, அந்த டார்க் பிங்க்கை வந்து நம்ம இப்போ அவுட்லைனாக போட போகிறோம். இப்போ வந்து சென்டரில் அந்த லைட் பிங்க் போட போகிறோம். கொஞ்சமாக மட்டும் இருக்கிற மாதிரி சென்டரில் போட போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து லைட்டாக லிப் கிளாஸும் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் லிப்பாக ட்ரை ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிப் கிளாஸ் போட்டுக்கோங்க. நானும் இன்னைக்கு லிப் கிளாஸ் போட்டுக்க போகிறேன். ஓகே, மேக்கப் வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நான் தோடு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபைனல் லுக் வந்து இப்படிதான் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மேக்கப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க அதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மேக்கப் வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின். ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு தான் மேக்கப் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் அதுக்கான டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி தான் நான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா எனக்குலாம் அது செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது புரியலனாலும் நீங்க அதையும் கமெண்ட்ல கேட்கலாம், நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் தீபாவளியை ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க.
அண்ட் வெடி வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா வெடிங்க. அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய்.